வணக்கம் நண்பர்களே. FUTECH ரிமோட் கிட். இந்த ரிமோட் கிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் போர்டை பொறுத்தளவுக்கு எந்த சேஞ்ச் இல்லை. அது அப்படியே தான் வெர்ஷன் 2ல் இருக்க பாட்டம் போர்டு அப்படியே தான் கொடுத்துருப்பாங்க. இந்த டிஸ்பிளே போர்டு மட்டும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நான் காட்டுறேன் பாருங்க. நார்மலாக வந்து வெர்ஷன் 2ல் வந்து இந்த ஹெச்டி ரெஸ்பாக்ஸுக்காக லைன் கொடுத்துருப்பாங்க. இந்த போர்டில் எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த HDMI மினி டிகோடர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கனெக்ஷன் பண்ணிக்கிற மாதிரி இந்த டிஸ்பிளேயில் மட்டும் ஒரு ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. கிரவுண்டு AB சுவிட்சு இந்த மாதிரி 4 பின் எடுத்து நம்ம இந்த இடத்துல கனெக்ஷன் பண்ணிக்கிற மாதிரி இந்த டிஸ்பிளேயில் புதுசாக வந்து ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ரிமோட் கிட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த ஒரு சாஃப்ட்வேரும் எதுவுமே போட தேவையில்லை. நீங்கள் அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பெர்ஃபெக்டாக வந்து இதுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த போர்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதை நீங்கள் சப்போஸ் வந்து இந்த ரிமோட் கிட்டில் வந்து நீங்கள் ஒரு சோர்ஸ் வந்து மாற்றுறீங்கன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு ஆக்சி இன்புட் போய் மாற்றுறீங்க, இல்லைனா USB செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. இந்த போர்டை வந்து ஸ்டாண்ட் பை போர்டாக மாற்றிக்கிறோம். இந்த போர்டுக்கு வந்து வோல்ட் போகாது. அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து இந்த ரிமோட் கிட்டில் இருக்குது. நீங்கள் வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 அப்படின்னா நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் போட வேண்டியிருக்கும். அந்த சாஃப்ட்வேர் போட வேண்டிய டீட்டெயில்ஸு போன வீடியோவில் சொல்லிட்டேன். அது சாஃப்ட்வேர் நீங்கள் போட்டாலுமே இந்த போர்டை வந்து ஸ்டாண்ட் பை மோடுக்கு கொண்டு போகிற ஆப்ஷன் மட்டும் இருக்காது. மற்றபடி நீங்கள் இன்புட் சோர்ஸ் மாற்றுற ஆப்ஷன் எல்லாமே அந்த வெர்ஷன் 1 வெர்ஷன் 2ல் வந்து உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 2ல் இருக்க மாதிரி தான். இந்த வெர்ஷன் 2 ரிமோட் கிட்ட இப்போ காட்டுற பாருங்க. வெர்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு காட்டுற பாருங்க. இந்த ஹெச்டி ரெஸ்பாக்ஸ் லைன் கொடுக்குற மட்டும் இருக்கும். இந்த கனெக்ஷனே இருக்காது. இந்த HDMI மினி டிகோடர் கனெக்ஷன் பண்ணுறது மட்டும் இந்த வெர்ஷன் 2ல் இதில் இருக்காது. அவ்வளோதான், வேறு எந்த டிஃப்ரெண்ட் இல்லை. மற்றபடி எப்பயும் போல் இதுக்கு வயரு செட்டு அப்படியே கொடுத்துருப்பாங்க. ரிமோட்டு அது மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிமோட் கிட்டை பற்றி உங்களுக்கு ஒரு அன்பாக்சிங் போட்டிருக்கேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இந்த ரிமோட் கிட்லேயே இந்த HDMI மினி டிகோடரை உங்களுக்கு இதில் வெர்ஜ் பண்ணி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.